ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே சேர்ந்து தந்தலை மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து இந்த வீடியோ மூலிமா நம்ம பயணம் செய்யலாம். ஃபஸ்ட்டு தந்தலை மலை, அதாவது ஸ்கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20 மறை அத்தியாயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம். அதில் அத்தியாயம் 1 வந்து பார்க்கலாம். அதாவது தந்தலை மலையோட உருவாக்க ரகசியம் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கு முதல்ல இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் தியான மலையாக தான் இது இருந்தது. பின்னாடி பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய தன் சக்தியால் இந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு அகம தலமாக வந்து மாற்றினார். இப்படி தான் தந்தலை மலை வந்து பார்த்திங்கன்னா சித்தர் தியான மலையிலிருந்து ஒரு அகம தலமாக மாறினது. அத்தியாயம் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூரபத்மனுடைய யுத்தத்திற்கு முன்னாடி முருகப்பெருமான் வந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா, சூரன் மீது யுத்தத்திற்கு முன் முருகப்பெருமான் மொத்தம் 3 மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா தியானம் செஞ்சுருக்காரு. அதில் ஒன்று பாலமலை, இன்னொன்று குன்றாமலை, மூன்றாவதாக நம்ம சேனலில் டெய்லி போடுற தந்தலை மலை, அதாவது தவசத்தலம்னு சொல்லுவாங்க. இந்த 3 மலைக்குமே சூரபத்மனுடைய யுத்தத்திற்கு முன்னாடி முருகப்பெருமான் வந்து வந்திருக்காரு. அடுத்தது அத்தியாயம் 3. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மனினுடைய சக்தி வந்து நிறைந்திருக்கக்கூடிய மலை வந்து தந்தலை மலை. ஸோ தந்தலை மலையோடைய மூல சக்தி யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அம்மன் தான். ஸோ அந்த மலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகா சக்தி எந்திரம் வந்து அடக்கம் செய்யப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா புராணங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முருகனினுடைய மன எழுச்சி தியானம். அது என்ன மன எழுச்சி தியானம் அப்படின்னா, சூரபத்மனுடைய மாயை சக்தியை உடைக்கிறதுக்காக முருகப்பெருமான் வந்து இந்த தந்தலை மலையில் ஒரு ஆழமான தியானம் வந்து செஞ்சார் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ம விளக்கம் அப்படிங்கிற அந்த பெயரில் வந்து அழைக்கிறாங்க. சித்தர்கள் வந்து செய்த பெரும் யாகமும் இருக்குது. அதாவது மொத்தம் 18 சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை மலையில் ஒரு மிக ரகசியமான யாகம் வந்து செஞ்சாங்க. அந்த யாகத்தினுடைய சக்தி பலனை தான் இன்னும் அந்த மலையினுடைய சக்தியை வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்கள் வந்து நம்புகிறாங்க. மலைக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிண்ட சக்தி, அது என்னங்க பிண்ட சக்தி அப்படின்னா, இந்த மலையோட உள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா 5வது தத்துவ பிண்டம் அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து இருக்குது. அதை வந்து உணரும்போது தான் மனிதருடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அமைதியாகிவிடும். அதனால் அதுக்கு 5ஆம் தத்துவ பிண்டம் அப்படின்னு அந்த சக்திக்கு பெயர். தேவர்களுக்கும் தெரியாத ஒரு குகையும் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை மலையில் இருக்குது. அதாவது தந்தலை மலைக்கு உள்ள ஒரு குகை இருக்கிறதாகவும், அங்கே வந்து முருகர் வந்து 7 நாழிகை வந்து அவர் தியானம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற தகவலும் இருக்குது. பெண்களுக்கு முக்கியமாக ஏன் இந்த மலை வந்து விரைவில் வந்து அருள் தருது அப்படின்னு யாருக்காவது கேள்வி எழும்புது அப்படின்னா, அம்மனுடைய ஆதிக்கம் மிகுந்த தலம் தான் இந்த தந்தலை. அதனால் பெண்களினுடைய ஆன்ம சக்தி மலையோட அதிர்வோட மிக விரைவில் வந்து இணைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருகப்பெருமான் வந்து தரக்கூடிய 7 வரங்கள், அது எல்லாருக்கும் தருவாரா அப்படிங்கிட்ட கிடையாது. தந்தலை மலைக்கு வருவர்களுக்கு முருகப்பெருமான் தரக்கூடிய 7 ரகசிய வரங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எல்லாத்துக்கும் தேவையானது மன அமைதி, 2வது உண்மை வெளிச்சம், 3வது இந்த உறவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சில தீர்வுகள், பயம் வந்து நீங்கிறது, தவறான மனிதர்கள் வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கிறது, வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை திறக்கிறது, நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுறது. ஸோ இந்த 7 தான் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை மலைக்கு வருபவர்களுக்கு முருகப்பெருமான் தரக்கூடிய வரங்கள். ஆன்ம துடிப்பு அத்தியாயம். அதாவது மலைக்கு மேலே நின்னீங்க அப்படின்னா அந்த உடம்புல வரக்கூடிய அதிர்வு, கண்ணீர், அமைதி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்வு, கண்ணீர், அமைதி, இது எல்லாமே மலைக்கு மேலே நிற்கும்போது யார் ஒருத்தங்களுக்கு உடம்புல வருதோ அது வந்து அவங்களுக்கு ஆன்மீக துடிப்புக்கான ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. தந்தலை முருகனுடைய உண்மையான வடிவம் என்ன அப்படின்னாலே, நான் எப்போது டெய்லி வீடியோ சொல்கிறதா, இங்கே முருகப்பெருமான் வேலை எடுத்த ஒரு வீர வடிவமான முருகர் கிடையாது. இங்கே இவர் தியான வடிவமாக, அதாவது ஞான முருகனாக இருக்கார். சரிங்க, தந்தலை மலையோட காவலர் யார் அப்படின்னா, சித்தருடைய மரபில் வந்து பார்த்திங்கன்னா மலையை காக்கக்கூடிய காவல் தெய்வம் வந்து குமரகுரு சித்தர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ அப்போ தந்தலை மலையை காக்கக்கூடிய காவல் தெய்வம் யார் அப்படின்னா குமரகுரு சித்தர் வந்து அந்த மலையை வந்து காத்துட்ருக்காரு. இந்த மலை வந்து யாரை வந்து தேர்வு செய்யும், எப்படிப்பட்ட மலையை வந்து, அதாவது எப்படிப்பட்ட ஆட்களை இந்த மலை வந்து தேர்வு செய்யும் அப்படின்னா,
மலை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஆவி அதிர்வோடு இணைந்த மனிதர்களையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு அழைக்கும். அதாவது இந்த துன்பம், மனக்குழப்பம், உண்மையை வந்து தேடணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கவங்க, வாழ்க்கையில் மோசமான முடிவுகள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள மலை வந்து பார்த்திங்கன்னா கனவுல வந்து தன்னை நோக்கி வா அப்படின்னு சொல்லி இழுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கனவில் வந்து முருகன் தோன்றுவது அப்படிங்கிறது ஸ்கந்த புராணத்தில் இது ஒரு முக்கியமான அத்தியாயம். அதாவது முருகப்பெருமான் தந்தலை முருகப்பெருமான் கனவுல வருவது ஸ்கந்த புராணத்தில் முக்கிய அத்தியாயமாக எப்படி சொல்கிறாங்கன்னா, தந்தலை முருகன் இப்போ யாராவது உங்கள் கனவுல வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மாவை எழுப்பும் அழைப்பாக முருகன் வந்து கனவுல வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களினுடைய வாழ்க்கை வந்து மாற்றமான அத்தியாயம் எப்படி அப்படின்னா, எந்த ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைகள் வந்து நிறைஞ்சி இருக்கோ அது வந்து எளிதில் வந்து தீர்ந்து அந்த பெண்களுக்கு தைரியமும் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பமும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி புராணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தந்தலை மலை வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சக்தி நிறைஞ்சிருக்கிறதுனால பெண்களுக்கான வேண்டுதலுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த மலையோடு இணைஞ்சு அதுக்கு தந்தலை முருகன் வந்து செவி சாய்ப்பார் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து நம்புகிறாங்க. ஸோ தந்தலை முருகனுடைய மந்திர ரகசியமே வந்து பார்த்திங்கன்னா, தந்தலை மலைக்குன்னே ஒரு ரகசியமான மந்திரம் உண்டு. அது என்ன அப்படின்னா, ஓம் சரவண பவ ஒளியே, அதாவது தந்தலை சித்த சக்தியே, இந்த ஓம் சரவண பவ ஒளியே தந்தலை சித்த சக்தியை இப்படின்னு சொல்லி நீங்கள் டெய்லி ஒரு 108 முறை 1008 முறை உங்களுக்கு டைம் இருக்கும்போது எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் போட்டு இந்த மந்திரத்தை மனசார சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிகிட்டே வாங்க. இது ரகசிய மந்திரமாக இருக்கிறனால இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ தந்தலை மலை முருகனை நினச்சி நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வழிபாடு மந்திரம் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மனசுலேயே பண்ணணும். வாய் விட்டு சொல்கிறது சாமி ஆடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா தந்தலை மலை முருகன்னா அவரே வந்து தியான நிலையில் தான் அமைதியாக இருக்கார். அதனால் இந்த தந்தலை முருகன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை யார் ஒருத்தவங்க பண்ணுறதா இருந்தாலும் தயவு செஞ்சு என்னோடய வேண்டுகோள் என்ன அப்படின்னா 100% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேண்டுனாலும் சரி மந்திரம் சொன்னாலும் சரி அதை நீங்கள் மனசுக்குள்ளேயே பண்ணுங்கள். சரிங்களா? தந்தலை மலையில் நடக்கக்கூடிய 3 அடையாளங்கள் என்ன அப்படின்னா, அதாவது முருகப்பெருமான் வந்து தந்தலை மலையில் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எந்தெந்த மாதிரி அடையாளத்தில் உணரலாம் அப்படின்னா, காற்று வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ந்த காற்று வந்து வீசும். அதாவது அது மேல் நோக்கி நம்மளை வந்து இழுக்கக்கூடிய ஒரு அதிர்வாக வந்து இருக்கும். அடுத்தது 2 விழியிலும் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து தானாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 அடையாளங்கள் இருக்குது. முருகப்பெருமான் வந்து உங்களை பார்த்துட்ருக்காரு, இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கார், இல்லை உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் இந்த 3 அடையாளங்கள் தான். காற்று ஃபஸ்ட்டு திடீர்னு ஒரு குளிர்ந்த காற்று வீசும். அது வந்து உங்களை மேல் நோக்கி செல்கிற மாதிரி ஒரு அதிர்வை ஏற்படுத்துவது 2வது. 3வது நம்ம 2 கண்ணிலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து தானாக வரும். இதுதான் அடையாளங்கள். ஸோ இந்த மலையில் விரைவாக நிறைவேறும் ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா, இங்கே வேண்டுதல் வைக்கும்போது முருகர் வந்து பார்க்குறது ஒன்று தான். அதாவது சும்மா வந்து வேண்டுறது கிடையாது. உங்கள் உள்ளத்துலேருந்து உண்மையான வேண்டுதலை வந்து நீங்கள் மனசில் வந்து பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மலையினுடைய மறைவாயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னங்க மறைவாயில் அப்படின்னா, ரிஷிகள் வந்து பயன்படுத்திய ஒரு மறைப்பாதை வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. ஸோ ரிஷிகள் அப்படின்னா அவங்க எத்தனை ஆண்டு காலம் வந்து தவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து போயிட்டு வர்றதுக்கான ஒரு மறைப்பாதை வந்து தந்தலை மலையில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அது நம்மளை மாதிரி சாமானிய மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அடுத்தது தந்தலை முருகர் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஸோ இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தந்தலை மலை, அந்த மலையில் இருக்கக்கூடிய தந்தலை முருகன் யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான மறை அத்தியாயம். ஸோ மெயினான அத்தியாயமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அத்தியாயம் வந்து ஸ்கந்த புராணத்தில் முக்கியமாக சொல்கிறாங்க. இன்னொன்று மறைந்திருக்கக்கூடிய முக்கியமான அத்தியாயம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்கள். அதாவது தந்தலை முருகர் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையை வந்து தேடத் தொடங்கியவர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா நிறைய விதமான துயரத்தை வாழ்க்கையில் சந்தித்து அந்த துயரத்தை எல்லாம் தாண்டி வெளிச்சத்தை வந்து தேடுபவர்களாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா தன்னுடைய உள்ளத்தை வந்து நல்ல பாதைக்கு மாற்ற தயாராக இருப்பவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு தான் முருகப்பெருமான் வந்து தேர்ந்தெடுப்பார். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி அத்தியாயங்களை வந்து கேட்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்குது. அதாவது
முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு கனவுல வருமா, இல்லை மன அமைதியின் மூலிமா நீங்கள் அவரை பார்க்கணுமா, இல்லை நீங்கள் ஒரு உண்மை தேடல் மூலிமா அவரை பார்க்குறீங்களா, இல்லை அவரை பார்க்க போனால் என்னோடய வாழ்க்கை மாறுமா. ஸோ இந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி நீங்கள் முருகப்பெருமான் வந்து என் கனவுல வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. மலைக்குள்ள ஒரு குகை வந்து இருக்குது, அதாவது மறைந்த குகை, அது வந்து சித்தர் குகைன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி இப்போ சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த மலை, அதாவது மலையில் இருக்கக்கூடிய இந்த குகை வந்து சாதாரணமாக யாருக்கும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு குகை. அதாவது இது வந்து ஒரு இயற்கை குகை அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையான உருவான குகை கிடையவே கிடையாது. சித்தர்கள் வந்து அவருடைய தியானத்தினால் உருவாக்கிய ஆற்றல் குகை. ஓகேங்களா. ஸோ சித்தர்கள்லாம் தியானம் செய்து ஒரு குகையை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்கும். அந்த குகை தந்தலை மலையில் இருக்குது. அதாவது அந்த குகையில் ஒளி தவிர, காற்று தவிர, ஒளி தவிர, அதாவது கேட்கக்கூடிய ஒளி, உணரக்கூடிய காற்று, பார்க்கக்கூடிய ஒளி, ஸோ இந்த 3 தவிர வேறு எதையுமே உணர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது உள்ளுணர்வு குகை அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த குகையினுடைய வாயில் வந்து பார்த்திங்கன்னா நாளில் வந்து திறக்காது, அதாவது காலை பொழுதில் வந்து திறக்கவே திறக்காது, இரவில் மட்டுமே ஆற்றல் செயல்படும். இந்த குகை வந்து நார்மலான குகை கிடையாது, சித்தர்கள் வந்து அவருடைய தியானத்தினால் உருவாக்கிய குகை. அதனால் இது காலை பொழுதில் வந்து இந்த குகை வந்து திறக்காது, இரவில் மட்டுமே இந்த குகையினுடைய ஆற்றல் வந்து செயல்படும். அதாவது சித்தர்கள் வந்து போயிட்டு வர்றதுக்காக அவங்க ஏற்பாடு செஞ்ச ஒரு குகை. அப்போ மலைக்கு கீழே வந்து ஒரு எந்திரம், ரகசிய சக்தி அடக்கம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய எந்திரம் இந்த மலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா புதைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் தந்தலை மலையுடைய மூல சக்தி எந்திரம் வந்து அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மனோட சக்தி இங்கே அதிகமாக இருக்கனால தான் பெண்களினுடைய மன துயரங்கள் வந்து விரைவாக நீங்கக்கூடிய ஒரு முருகர் தலமாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குற்றச்சாட்டிலிருந்து தப்பிக்கிறவங்க, பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மலை சிறந்தது. உண்மையை வந்து நிஜமாகவே அறிய விரும்பக்கூடிய மனிதருக்கு இந்த மலையில் கண்டிப்பாக வழி கிடைக்கும். இதெல்லாம் பொதுவாக கோவிலோட வரலாற்றில் கூட இல்லாத ஒரு சில ரகசியங்களை வந்து நம்ம இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். முருகனுடைய மறை வடிவம், அதாவது தியான வடிவம் சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து சண்டா வடிவில் வந்து இருக்க மாட்டார். இவர் எப்படி இருப்பார்னா எக்ஸாக்டாக அரைக்கண் மூடி, சரிங்களா, மனம் வந்து முழு அமைதியாக தியான ஸ்கந்தன் அப்படிங்கிற மறை வடிவத்தில் இருப்பார். அதனால் இந்த வடிவம் என்ன சொல்லுதுன்னா தன்னை உண்மை தேடும் ஆன்மாக்களுக்கு மட்டுமே இந்த தந்தலை முருகர் அவருடைய காட்சியை வந்து காட்டுவார். ஸோ இந்த தந்தலை மலையில் அருள் வாக்கு அப்படிங்கிறது ஒன்று விரைவாக நடப்பதற்கான ரகசியமும் இருக்குது. அதனால தான் தந்தலை மலை அப்படின்னா அது ஒரு உள் உணர்வு மலை. அதாவது மனசு வந்து உண்மையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தில் இருக்கும்போது இது வந்து விசாரிக்காமையே அவருக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மலைக்கு உள்ள சித்தர்கள் படைத்த சித்த கால பரிமாணம் இருக்குது. அதனால் சிந்தனைகள், ஆசைகள், வேண்டுதல்கள் இது எல்லாமே அந்த மலையாலேயே சீக்கிரமாக உடனே உணரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கனவுல வந்து உங்கள் வாழ்க்கையில் பொய் நிழல் வந்து நீங்கணும், உண்மை வெளிச்சம் வெளிப்படணும், என் வாழ்க்கையில் பாதை மாற்றம் இருக்கணும், நான் ஆன்மீக வழியில் வந்து உயர்வு அடையணும். ஸோ இவங்க எல்லாருமே நீங்கள் தந்தலை முருகனை தேர்வு செய்யலாம். ஆனால் இந்த தந்தலை முருகன் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் கனவுல வர மாட்டார். அவர் எந்த ஆன்மாவை தேர்வு செய்கிறாரோ அவருடைய கனவுல அவரே வருவார். ஓகேவா. ஸோ யாருக்காவது தந்தலை முருகனுக்கு ஒரு வேளை உங்கள் கனவுல வந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் தந்தலை முருகனை தேர்ந்தெடுக்கலை, தந்தலை முருகர் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதை வந்து நீங்கள் 100% கேரண்டி. ஓகேவா. ஸோ மலைக்கு வருவதற்கு முன்னாடி நீங்கள் 3 அடையாளங்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது 3 சுவர்களை உடைக்கக்கூடிய மனிதர்களை மட்டுமே இந்த மலை வந்து அழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 என்ன அப்படின்னா மன உளைச்சல். மன உளைச்சல் நான் இருக்கேன் ஆனாலும் நல்லது செய்யணுங்கிற மனம் இருக்கிறவங்க, அழுகையே இல்லாத சோகம் ஆனால் குற்றமே இல்லாத இதயம், தவறுகளை உணர்ந்து மாற்றி கொள்ளக்கூடிய உள்ளுணர்வு. இந்த மாதிரி 3 யாருக்கு உள்ள வந்து இருந்து வெளியே வருதோ அவங்க வந்து தந்தலை முருகன் தேர்வு செய்வார். ஸோ அதிகமாக பெண்கள் ஏன் தந்தலை மலையவே தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற ரகசிய விஷயம் அது
அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது அம்மனுடைய சக்தி வந்து மிகுந்த மலை. ஸோ என்னோடய சேனலில் பார்த்துட்ருக்க பெண்கள், அதாவது முருகப்பெருமானுடைய பக்தி யாராவது நிறைய பேர் பெண்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது வேண்டல் இருந்தது, புதிய பாதை திறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு 100% கேரண்டி தரேன். தந்தலை மலைக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்க எல்லாமே உங்களுக்கு தந்தலை மலையில் கண்டிப்பாக உணர முடியும். ஸோ அம்மனுடைய சக்தி வந்து மிகுந்த மலையாக இருக்கிறதுனால பெண்களுடைய இதயம், உணர்வு, கருணை, துன்பம் எல்லாவற்றிற்குமே இந்த மலையினுடைய அலை அதிர்வு உடனே இணையும். கனவு, பெண்களுக்கு கனவு மூலிமா, ஏதாவது ஒரு சின்னம் மூலிமா, இல்லைன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பிரகாசத்தின் மூலயமா, திடீர்னு ஒரு உள்ளத்தின் அமைதி மூலயமா இந்த கான்செப்ட் வந்து நடக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கேள்விகள் இருக்கலாம். ஸோ நம்ம தந்தலை முருகனை பற்றி போட்டுட்ருக்கோம். இந்த தந்தலை முருகனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு பதில் தெரியாமல் நான் தவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி, நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறா இருந்தாலும் சரி, இல்லை இன்றைக்கி தான் நான் இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படிங்களா இருந்தாலும் சரி, ஸோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது தந்தலை முருகன் பற்றியோ இல்லை முருகனை பற்றியோ ஏதாவது ஒரு கேள்வி, எனக்கு பதில் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்கள் கேள்வி எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் நீங்கள் தைரியமாக கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷனை நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிட்டு உங்களுக்கு நான் வந்து அது சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், தந்தலை முருகன் பற்றி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மலை இருக்குது, அங்கே போய் தியானம் பண்ணலாம், அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான முருகப்பெருமானுடைய திருப்புகள், விளக்க உரை, முருகப்பெருமான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து தெளிவாக கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதுபடியே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற கான்செப்ட் படி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? மெயினாக தந்தலை முருகனை சம்மந்தப்பட்டது எதை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் வாயை விட்டு சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே பண்ணுங்கள். அதுக்கு தான் வந்து பவர் வந்து அதிகம். ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு பெஸ்ட்டான டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் டெய்லியே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை. தேங்க்யூ ஆல்.